காய் நல்லாமே வெந்துருச்சு. நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. சாப்பாடு 1/2 வேக்காடு வடித்து வச்சுருக்கிறேன் பாசுமதி அரிசியில். அது இதில் சேர்த்திக்கலாம். என்ன அரிசி? பாசுமதி அரிசி. பாசுமதி அரிசி. பாசுமதி. அது சாப்பாடு காயெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கிளறி ஆயிடுச்சிங்க. சூப்பராக கிளறியாச்சு. நல்லா உப்பு இருக்குதானே இப்பவும் பார்த்தாச்சு. பார்த்துக்குங்க. பாருங்கள், முட்டையை பொடி பொடியாக பொரிச்சு வச்ச முட்டையை இதிலே போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். முட்டையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் பொரிச்சு வச்சுருக்குறோம். எல்லாமே போட்டதெல்லாம் போட்டு கிளறியாச்சுங்க. அதான் கொத்தமல்லி தழை அப்படியே லைட்டாக தீவி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான முட்டை என்ன சாப்பாடு? எக் ரைஸுமா? எக் ரைஸு. சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எக் ரைஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சுங்க. கடைக்கு போக வேணாம், நம்ம வீட்டிலேயே பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு. இவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக